to my people, my team. என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சுரேஷன் அவர் எடிட்டர். விட்டுட்டு முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ. ஸோ எனக்கு ஷூட் டைமில் மதன் ஒரு எடிட் காமிச்சார். ஹி ஷோட் அஸ் அ சீன். அது ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு சீன். அது பார்த்து நானும் அப்படியே சொன்னார், என்னது பேப்படம் மாதிரி இருக்குது அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன், அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் ஹி ஷோடஸ் அகெயின், எடுத்துக்கு அப்புறம் ஹி ஷோடஸ் அகெயின். செம்மையாக இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப இமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது யூ டன் அ கிரேட் ஜாப் அண்ணா. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் மை கோஸ்டார்ஸ் காவ்யா இப்போது இது டைலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ ஆம் பிரிட்டி ஷுர் தட் big screen is gonna love you and Tamil audience gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் அவ்வளோ ஹையாக இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்டில் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சி சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டீங்க. ஓகே, ராஜ் அண்ட் பாலண்ணா எங்கே இருக்கீங்க? பாலண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில். கேரவன்லேருந்து நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ டீம். அண்ட் அதான் ஏடி டீமை சொல்லணும். தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நோமல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா these people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்டில் நம்ம எல்லாருமே அப்படி ஹையாக பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அங்கே காமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் லாட். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷனில் தான் நான் நிறைய கேட்டதும். ப்ரொடியூசர் ஹூ நோஸ் த ஆடியன்ஸ் ரியலி வெல். அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் 3 படம்ஸும் ஹிட்டு தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மகேஷ் அண்ணா. அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். அப்புறம் சௌந்தர்யா மேம், I remember you telling me, enna irundhalu just remember you got a big sister in Chennai. You have always given me a big sister affection and warmth. ஏன்னா அப்படி பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி. அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷொன்ரு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்கிறது, ஹீஸ் த க்யூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க் வித். அப்படியே க்யூட்டாக இங்கே இது இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கல, அங்கே க்யூட்டாக இப்படியே சீனெல்லாம் நரேட் பண்ணுவாங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹீ இஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ ஹீ கோட் எ விஷன். ஆக்சுவலி இந்த படம் சொல்லும் போது ஹி ஆக்சுவலி கோட் எ விஷன். அண்ட் அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. மதன், தேங்க்யூ. மோனிஷா இஸ், ஐ லவ் மோனிஷா. ஐ ரியலி லவ் மோனிஷா அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஹர். தேங்க்யூ ஸோ மச். யூஆர் சச் ஏன்னா யூஆர் அ குட் லிசனர். அண்ட் அப்படியே நான் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன். யூஆர் சச் அ வண்டர்ஃபுல் சோல். அதான். அண்ட் அபி, ஓகே, மை கோஸ்டார் அபி. என்ன சொல்கிறது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. அப்படி the chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much Abhi. Thanks for the thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you Ada. So மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருந்தா என்னமோ. எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமாக இருந்தோம் என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோனில் இருந்தோம். பட் எனக்கு
நான் நரேஷன் கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் கெஸ்ட் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஐம் ஸோ ஹாப்பி சீங் லிசனிங் ஆல் திஸ் ரிவ்யூஸ் ஃப்ரம் தி கெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் வித் லவ் Feb 6th ரிலீஸ் ஆக போகிறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're going to get the not same, we're going to get more love from the audience. And Adam, with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. படித்த உடனே கொடுத்தது, ஸோ அதை மக்களும் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். எனக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சக்தி அண்ணா, அருண் விஸ்வா பிரதர், ஷினீஸ் பிரதர், ராம்குமார், சிபி, தேசிங், கீர்த்தி, ஸோ எல்லாருமே நான் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் எதுக்குமே நோன்னு சொல்லாமல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு குட் நைட்லேருந்தே சக்தி அண்ணன் எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக குட் நைட்டுக்கு இருந்திருக்கிறாரு. அண்ட் அருண் விஸ்வா பிரதர், அவர்கிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் அருண் விஸ்வா பிரதரும் போயிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 3-2 months பிஃபோர். அப்போ அங்கே இருக்க சில பேர் வந்து எனக்கு தெரியாது, சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. என் கையை பிடிச்சி ஒருத்தர்கிட்டயா கூட்டிகிட்டு போனார். மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது பிரதர் அப்படின்னு. கையை பிடிச்சி அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணி இவர் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகதேசம் ஒரு 4-5 பேர்கிட்ட அவரே நான் எங்கேயா நின்றுட்டு இருந்தார் அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். ஸோ இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் எல்லாரும் இருந்துகிட்ருக்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் பிரதர். அண்ட் ஷினீஸ் பிரதர், அவர் வந்து அவரோட ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் நான் அவர் செய்கிறாருன்னா அந்த ஈவெண்ட்டோட விஷயத்தை எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு கார்டை போட்டு அனுப்புகிறார் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் அவர்கிட்டே சொன்னேன், என்னையா இது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. அண்ட் தேசிங் பிரதர், அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாண்டு. அது ஒரு 6-7 வருஷம் பாண்டு. அவர் ஃபஸ்ட்டு நான் குட் நைட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்கிட்ட சொல்லலை, பட் சொல்லாமல் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஐ மேக் ஹிம் ப்ரவுட் நவ். அவர் சொன்னதை வந்து அவர் மகேஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது, தேசிங் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையோ அதே பெருமை அவருக்கும் இருக்கும். நான் கொடுத்துட்டே நான் நம்புகிறேன். அண்ட் சிவி, ரீசன்ட்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் தலைவர் 173. அண்ட் சிவி நல்லா பண்ணுங்க. அக்கா வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அண்ட் கீர்த்தி, தேங்க்ஸ் பிரதர். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து மாற்றுக்கிறதே இல்லை, எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு சொல்லவே இல்லை, இமீடியட்டாக வந்தீங்க. அண்ட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். மணி ஐயா, நான் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியும் நான் அவர்கிட்ட பேசாமல் நான் போனதில்லை. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது மணிகண்டன் ஐயாவால் தான் மெயின் ரீசன். மெயின் ரீசன். குட் நைட்டுங்கிற படம் முதல்ல எனக்கு பண்ணுது. அப்போ நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு விஷயம் கூட யோசிக்காமல் எத்தனை கோடி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அதை வந்து கொடுத்தாரு. அப்போது மணிகண்டன் ஐயா வந்து நான் அந்த டைரக்டர் மேலேயோ அந்த கதை மேலேயோ அந்த நம்பிக்கையை விடைக்கும் மணிகண்டன் ஆக்டர் இவர் தான் உள்ளே வராரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவே பணம் கொடுத்தார். அது வர பணம் கொடுக்கல முதல் படத்துக்கு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து மணிகண்டன் ஐயா பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது தான். ஸோ அதுக்கு அடுத்தது லவ்வர். ஆக்சுவலி நானும் சௌந்தர்யாக்காவும் இப்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க 2 பேர் கூட எப்படியாவது ஒரு படம் எடுத்து நாங்கள் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷான் ஐயா, அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு பாண்டிங். அதை விடக்கு மேலே சௌந்தர்யாக்காவுக்கும் ஷானுக்கும் அவர் எனக்கு எவ்வளோ பண்ணுவாரோ அதை விட ஜாஸ்தி சௌந்தர்யாக்காவுக்கு பண்ணணும், மேம் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. 3 படத்துல என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலை, பட் இந்த படத்தில் சொன்னார். நேற்று நைட்டு பேசும்போது என்கிட்ட சொன்னார், நீங்கள் இதை பாருங்க, என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னாரு. அது வந்து குட் நைட்லேயும் சொல்லலை, லவ்வர்லேயும் சொல்லலை, டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லலை, இப்போ இதில் சொல்கிறாரு. ஸோ ஏதோ பெருசாக ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வியாஸ், தேங்க்யூ வியாஸ். வியாஸ் வந்து ஒரு பயங்கரமான நல்ல க்யூட் டேரக்டர்.
பப்ளி டைரக்டர் அவர். ஸோ ஐம் வெயிட்டிங். நானும் அக்காவும் நிஜமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள். என்னோட டீம் அபி, அனஸ்வரா, மதன் வந்து ஒரு பயங்கர தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு டைரக்டர். அம்மா அப்பா வந்திருக்கீங்க. நான் அபியோட அம்மா அப்பா கிட்டே சொன்னேன், உங்கள் பையன் ரொம்ப நல்லா வருவான்னு. வந்துட்டான். உங்கள் பையனும் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான், ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான். அது நாங்கள் 2 பேருமே கூட எப்போவுமே பின்னாடி நிற்போம். ஏன்னா அபி, உன்னை பற்றி நான் நிறைய பேசிட்டேன், தயவு செஞ்சு மாறாத, அப்படியே பியூர் சோல் அப்படியே மாறாத. அண்ட் அனஸ்வரா, நீ வந்து இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு துருத்துரு ஆக்ட். அது ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சு படத்தோட லீகே. அண்ட் மோகன்ராஜ் அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. உங்களோட வார்த்தைகளுக்கு எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, என் பின்னாடி நிறைய சொல்லுவீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாலா எத்தனை பேருக்கு வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கான்னு தெரியல. மதனும் பாலான்றான், அபியும் பாலான்றான், யாரா தான் பாலாங்கிற மாதிரி. ஸோ பாலா, தேங்க்யூ ஸோ மச். நீ பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கும் அக்காவும் பண்ணியிருக்கிற. தேங்க்யூ. அண்ட் பிரசாந்த், தேங்க்ஸ் பிரசாந்த். ஒட்டுமொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஏடி பாய்ஸ், அக்கா முன்னாடி வச்சு சொல்கிறேன், லவ்வர் படத்தில் வந்து வியாஸ் வந்து டைரக்டராக இருந்தார், இவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களை மாதிரி உட்காந்துருந்தான். இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. டெஃபினட்டாக அடுத்தது நீங்கள் இங்கே வருவீங்க டைரக்டராக. இது அக்காவோட மனசும் அப்படிதான். அக்கா கிட்ட நான் கேட்கவும் இல்லை. அடுத்து டெஃபினட்டாக நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாய்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது அக்காவும் நானும் ஆல்ரெடி பேசிட்டோம். அண்ட் காவ்யா எல்லாரும் உன்னை பற்றி பேசிட்டாங்க, போதும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சௌந்தர்யா கேண்ட். அண்ட் எல்லாருமே எல்லாம் சொல்கிறாங்க, பட் அக்கா இல்லைன்னா, இப்போ ஷான் ஐயா சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் வந்து ஷான் ரோல்டன்னு அவங்க பேருக்கு கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு, பெருமைன்னு சொன்னீங்க. எனக்கு அவங்க பேருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கணும்னு யோசிச்சுக்கோங்க ஐயா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ் பசலியான் அப்படின்னு போட சொன்னதே அக்கா தான் போட சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். அக்கா சொன்னாங்க, தம்பி ஓம் பேர் போடு தம்பி அப்படின்னாங்க. ஸோ அதை போட்டதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. அது பயங்கரமான ஒரு மொமெண்ட் எனக்கு. அக்கா வந்து எல்லாமே அவங்களால தான் டக் 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 நடந்தது. ஸோ இப்போ ஒரு ஐடியா நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அந்த ஐடியாவுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொசிஷனிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க. பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை பின்னாடி இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பின்னாடி நின்று வேலை பார்த்தது என்னோட அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய் தான். இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ ஆள் இங்கே இல்லை, எங்கேயோ போயிருப்பாரு, ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாரு. ஸோ எல்லா விஷயத்துலையும் அவரோட சப்போர்ட். நானும் சௌந்தர்யாக்கா அவங்க ஒரு டீமாக தான் உட்காந்து பேசுவோம். நாங்கள் 2 பேருமே எந்த முடிவு எடுக்க மாட்டோம். அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து ரஜினி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அபி சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது சார் தான் அவரோட இன்செக்யூரிட்டியை மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ரஜினி சார் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னோட ஒரு பெரிய அட்மைரர். உங்கள் பொண்ணு கூட நான் சேர்ந்து நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. நான் வந்து அந்த வீட்டில் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்த பையன். என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு போனஸ். சௌந்தர்யக்கா மாதிரி ஒருத்தவங்களை வந்து நான் அக்கானை கூப்பிட்டு பண்ணுறது. நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன். அக்கா பிடிச்சி இழுத்து பண்ணிட்டு இருக்கிறது தான். பட் எல்லாமே படத்துக்காக தான். அண்ட் ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், வித் லவ்க்கு முன்பு சௌந்தர்யாக்கா வேற, வித் லவ்க்கு பின்பு சௌந்தர்யாக்கா வேற. ஸோ அது டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் நான் ஏன் படத்தை பற்றி நிறைய பேசலைன்னா, படத்தை பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. ஸோ February 6th இந்த படம் வந்து தியேட்டருக்கு வருது. நீங்கள் எல்லாரும் பார்த்து எப்படி 3 படத்துக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்களோ, நல்ல படம்னா நீங்கள் என்றைக்குமே சப்போர்ட் கொடுப்பீங்க. அந்த சப்போர்ட் டெஃபினட்டாக இந்த படத்துக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோட நான் சம்பாதிச்ச பெரிய விஷயங்கள் வந்து நான் இங்கே இருக்கிற நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கிற ஆட்கள்னு நான் நம்புகிறேன். டூரிஸ்ட் அப்படியில் நான் சம்பாதிக்கலே ஓட்டவர். நான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். அது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எப்போவுமே இது தொடர தான் செய்யும். இந்த அன்பு என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். என்னோட டீம் பசங்களுக்கு நானும் சௌந்தர்யாக்காவும் டெஃபினட்டாக ஒரு பக்க பலமாக நாங்கள் இருப்போம்.
அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம திரும்ப எடுத்துருக்குறோம். Feb 6th அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.